அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் நாம் இது போல் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரேங்க. அதில் குறிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். அதில் முக்கியமாக பூஜை அறை பற்றிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதே போல் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா வீட்லேயுமே பூஜை அறையில் கட்டாயமாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி நம்ம வச்சுருப்போம். ஒரு சிலர் சொம்பில் கூட தண்ணி வைப்பாங்க. அப்படி செம்பினாலான சொம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் கூட தண்ணி நிரப்பி வச்சுருப்போம். இந்த தண்ணி எதற்காக பூஜை அறையில் வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்களுக்கு நம்ம தண்ணி அருந்துவதற்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்திருக்கும் போது அந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணி குறைந்தா அது என்ன அர்த்தம்? ஒரு சிலர் கண்கூடா இதை உணர்ந்திருப்பாங்க. நாம் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் அதை தண்ணி வைக்கிறோம், ஆனால் இது அடுத்த நாள் பார்த்தா இப்படி குறைஞ்சிருக்கு. அந்த தண்ணி அப்படி குறையிறது நல்லதா கெட்டதா? அது என்ன மாதிரியான சகுனங்களை ஏற்படுத்து? இது நம்ம வீட்டுக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறை பற்றிய இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த பூஜை அறையை பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி தண்ணி வைக்கும்போது அது குறைந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கல அப்படின்னா இனிமேல் அதை கவனித்து பாருங்கள். மேலும் பூஜை அறையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ளணுமா? உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதை என்னால் தீர்க்கறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? என்னதான் செஞ்சாலும் எனக்கு இந்த வியாதி மட்டும் விட்டு போகவே மாட்டேங்குது, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் குழந்தைகளுக்கு நான் திருமணம் செய்யறதுக்காக பார்த்துட்ருக்கேன், அமைய மாட்டேங்குது அப்படின்னுலாம் வயதானவங்களுக்கு நிறைய கவலை இது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பூஜை பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணியானது குறையிறதை பற்றி பார்த்துட்டுக்கிறோம். பொதுவாகவே தண்ணி எந்த இடத்துல திறந்து வைத்தாலுமே அது இயற்கையாக ஆவியாகத்தான் செய்யும். இது நம்ம பார்த்துருக்கோம். திறந்தபடி நம்ம வைக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு படிப்படியாக குறைய தான் செய்யும். நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணி குறைவதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மாறா நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீருடைய அளவு குறையாமல் இருந்தால் அதற்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தண்ணீரினுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குறையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த அளவுக்கு குறைவது நமக்கு கண்ணுக்கு படலை, அப்படி குறையவே இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் திறந்து வைக்கக்கூடிய இந்த தண்ணீருடைய அளவு வேகமாக குறையும். குளிர்காலம் மழைக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அதே போல் ஆன்மீக ரீதியாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீருக்கு இந்த குறையிறதுக்கும் என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவன் இந்த தண்ணீரை பருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த தண்ணியை வைக்கிறோம். ஆவியாதல் அப்படிங்கிற செயல்பாடு இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இதனால் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை இறைவன் பருகுகிறாரா அல்லது ஆவியாகத்தான் தண்ணீர் குறையுதா அப்படிங்கிற சந்தேகம் வர தேவையில்லை. ஆன்மீக ரீதியான நம்மளுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்ம வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் குறைந்தால் அது நம்ம வீட்டு தெய்வம் பருகிவிட்டதாகவே மனப்பூர்வமாக நம்பணும். அதே போல் நம்பிக்கை உடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாகி அந்த இறைவனை நம்ம வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து அமர்த்திவிடும். நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மளால் கடவுளை உணர முடியுமே தவிர
நம்மளுடைய உணர்வுகளால் தான் நம்ம கடவுளை உணர முடியும். நாம் ஒரு வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த தீப சுடரில் அந்த கடவுள் தெரிவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த தீப சுடரையே நம்ம கடவுளுடைய ஒரு ஐக்கியமாக பார்த்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிது வெட்டி வேர், 2 துளசி இலை, இந்த 4 பொருளையும் போட்டு வைக்கும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்போதுமே கோவில் போலவே வைத்திருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று பூஜை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை அந்த தெய்வம் அருந்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வைக்கிறோம். தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த இந்த தண்ணீர் நம்ம வீட்டில் நிச்சயமாக தீர்க்கமாக அனைத்து விஷயங்களையும் மாற்றி சுபிட்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் இருந்து நாமளும் 2 சொட்டு எடுத்து தாராளமாக தீர்த்தம் போல அருந்தலாம். மேலும் தினந்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடிக்கு அல்லது கால்படாத இடத்துக்கு ஊற்றிவிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜை அறைக்குள்ளே வைக்கலாங்க. வைக்கக்கூடிய தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும். இதுவே நம்ம வீட்டில் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரி தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் மேலும் என்ன விஷயங்கள்லாம் செய்தால் கடன் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பரிகாரம். அதாவது நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில பேர் கடன் வாங்குவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக கடன் வாங்குவாங்க. தொழில் முன்னேறுவதற்காக சில பேர் கடன் வாங்குவாங்க. சிலரோ வங்கி கடனை அடைப்பதற்காக கடன் வாங்குவாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் கடனை வாங்கி வாங்கி அதற்கு வட்டி கட்டி கட்டி நம்ம அசலை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா மீண்டும் கடனை வாங்காமல் இருக்க முயற்சி எடுக்கணும். அதே போல் இதுக்கு எளிய பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை வைத்து இந்த கடனை அடைப்பதற்கான பரிகாரத்தை பார்க்கலாம். பொதுவாக உப்பு அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதுகிறோம். அனைவருக்குமே இது தெரிந்தது தான். இந்த உப்பை நாம் எப்போதுமே வீணாக்காமல் கீழே சிதற விடாமல் உபயோகப்படுத்துறது நல்லது. மேலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பை வீட்டுக்கு வாங்கி வரும் பொழுது மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வருவாள் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான கண்ணாடி கிண்ணமோ அல்லது பீங்கான் கிண்ணத்தையோ எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கணும். மிகவும் சிறிய அளவில் பாக்கெட் கண்ணாடியாக இருந்தால் கூட போதும். அந்த கண்ணாடி முறையில் ஒரு புதிதாக இருக்கணும். அது கண்டிப்பாக அந்த கண்ணாடி ஒரு புதிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வாங்கி வந்த உப்பை கண்ணாடி பாத்திரத்தில் கோபுரமாக குவித்து வைக்கலாம். இந்த உப்பு குவியல் கண்ணாடியில் தெரியும்படி பூஜை அறையில் வைக்கலாம். மறுநாள் காலையில் அந்த உப்பை நம்மளுடைய சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வார வெள்ளிக்கிழமை இதே போல் செய்யணும். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படாது. மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நாம் வாரம் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி நாம் இந்த கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை கொட்டி வைக்கிறது மூலமாக நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்ய முடியும். மேலும் நம்ம வீட்டில் அதிகமான நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடமே இந்த பூஜை அறை தான். மேலும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கக்கூடிய பூஜை அறையை நாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் நல்லது கெட்டதும் நடக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் பலரும் வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக நம்மளுடைய இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட படங்களையும் வச்சுருப்போம். ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில்
அருட்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற பூஜை அறையை கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வது போன்ற பொருட்களை வைத்திருக்கணும். அதில் ஒன்று தான் கண்ணாடி. இந்த கண்ணாடியை அவசியம் வைத்திருக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு மிகவும் நன்மையான விஷயத்தை கொடுக்கும். தினமும் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காக்க வேண்டும். மேலும் கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களுடைய அருளும் ஆட்சியும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.